வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரையில் நேற்று பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி துணை முதல்வர் உதயநிதி வருகையால் 2 மணி நேரத்திற்கு மேல் தாமதமானது. இதனால் காளைகளின் உரிமையாளர்கள், மாடுபிடி வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கடுப்பாக்கினர். விழா கமிட்டியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இன்று நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி துவக்கி வைப்பதாக இருந்தது. எனினும் இருவரும் வர தாமதம் ஏற்பட்டதால் இன்று காலை சரியாக 7 மணிக்கு வீரர்கள் உறுதிமொழி ஏற்புடன் ஜல்லிக்கட்டு தொடங்கியது. முதலாவதாக அலங்காநல்லூர் கோயில் காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்டது. வீரர்கள் காளையை அடுக்காமல் தொட்டு வணங்கினர். அடுத்தடுத்து மற்ற காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு வருகிறது. போட்டியில் 1100 காளைகள், 550 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று களமாடி வருகின்றனர். ஒவ்வொரு சுற்றிலும் 50 வீரர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதிக காளைகள் பிடிக்கும் மாடுபிடி வீரர்கள் இறுதி சுற்று வரை பங்கேற்பார்கள். போட்டியில் சிறப்பாக விளையாடிய முதல் இடத்தை பிடிக்கும் சிறந்த காளைக்கு முதல்வர் சார்பில் டிராக்டர் பரிசும், வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. 2வது வருபவர்களுக்கு பைக், 3வது பரிசாக ஸ்கூட்டி பரிசு வழங்கப்பட உள்ளது. போட்டி முழுவதிலும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது. போட்டியின் போது மாடுபிடி வீரர் ஆள்மாறாட்டத்தை தடுக்கும் வகையில் வீரர்களை கண்காணிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. போட்டியில் கலந்து கொள்ள போலியான டோக்கன்களை பயன்படுத்தி காளை உரிமையாளரோ மாடுபிடி வீரர்களோ கலந்து கொண்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். பாதுகாப்பு பணி மற்றும் முதல்வர் வருகைக்காக தென்மண்டல ஐஜி விஜேந்திர பிதரி தலைமையில் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்துள்ள டூரிஸ்டுகள் பார்வையிடுவதற்காக தனி பார்வையாளர் மாடம் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் பல்வேறு நாட்டில் இருந்து வந்துள்ள டூரிஸ்டுகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். காயமடைபவர்களுக்கு சிகிச்சைக்காக 200 டாக்டர்கள், நர்சுகள் அடங்கிய மருத்துவ குழுவினரும் 60 கால்நடை மருத்துவர்கள் அடங்கிய குழுவினரும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் ஸ்கோர் போர்டு மூலமாக முடிவுகள் வெளியிடப்பட்டு வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் காலை 11 மணிக்கு மேல் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை முதல் முறையாக கண்டு ரசித்தார். முன்னதாக அவரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் விழாக்குழு சார்பில் தடபுடல் வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சி பெரிய சூரியூர் ஸ்ரீ நற்கடல்குடி கருப்பண்ணசாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று நடைபெற்றது. அங்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய ஜல்லிக்கட்டு மைதானத்தை நேற்று முன்தினம் துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். புதிய மைதானத்தில் முதல் முறையாக நேற்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியை கலெக்டர் சரவணன் தொடங்கி வைத்தார். 668 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. 334 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். 10 சுற்றுகளாக போட்டி நடைபெற்றது. முதல் பரிசு கார், 2ஆம் பரிசு 2 வீலர் வழங்கப்பட்டது. அனைத்து காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு உரிமையாளர்கள் 26 பேர், மாடுபிடி வீரர்கள் 13 பேர், பார்வையாளர்கள் 22 பேர், 2 காவலர்கள் என மொத்தம் 63 பேர் காயமடைந்தனர். இதில் 9 பேர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். போட்டியில் 13 காளைகளை பிடித்த மூர்த்திக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. 2ஆம் பரிசாக 11 காளை பிடித்த யோகிக்கு 2 வீலர் வழங்கப்பட்டது. பரிசை திருவெரும்பூர் தாசில்தார் தனலட்சுமி மற்றும் கிராம கமிட்டி நிர்வாகிகள் வழங்கினர். முன்னாள் முதல்வரும் அதிமுக நிறுவன தலைவருமான எம்ஜிஆர் 109வது பிறந்த நாளை அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தஞ்சாவூரில் அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் முன்னாள் மேயர் சாவித்ரி கோபால், மாநகர செயலாளர் சரவணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தஞ்சை ரயிலடி பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு ரயிலடி பகுதியை சென்றடைந்து எம்ஜிஆர் உருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்தனர். இதேபோல் முன்னாள் முதல்வர் OPS ஆதரவாளர் ஓய்வு காவல் அதிகாரி தவமணி தலைமையில் முன்னாள் கவுன்சிலர்கள் சாமிநாதன், சண்முகப்பிரபு உள்ளிட்டோர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இனிப்பு வழங்கி கொண்டாடினர். அண்ணாவின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ்.